ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நியூ பிகினராக இருக்கீங்களா? ஆர்எல்ஸ் இப்போ தான் ஸ்டாக்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டான ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் டைரக்ட் பிளான் க்ரோத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னென்னலாம் இருக்குது, அண்ட் ஆல்சோ அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்லாம் எப்படி இருக்குது, அண்ட் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ, 3 இயர்ஸில் எவ்வளோ, அண்ட் அவங்களோட செக்டார் அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் முக்கியமாக என்னென்ன மாதிரி ரேஷியோஸ்லாம் அவங்களோட அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது அப்படின்றத பற்றியும், அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான அவங்களோட எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டேக்ஸ் பற்றி கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், சரியா? ஸோ நான் இதில் க்ரோவில் தான் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அண்ட் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் டைரக்ட் பிளான் க்ரோத், சரியா? ஸோ முதல்ல ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்ஸினா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, கரெக்டாக? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மிட் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் பிளான் க்ரோத் அப்படின்னா, டைரக்ட்னா ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நம்மளே டைரெக்டாக இன்வால்வ் ஆகிக்கலாம். அண்ட் பிளான் க்ரோத் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நம்ம மற்றபடி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக டிவிடெண்ட்ஸ் அப்படின்றது இயர்லி ஒரு வாட்டி ப்ராஃபிட் அப்படின்றது வரும், நமக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு, டிவிடெண்ட் எல்லாத்தையும் மறுபடியும் க்ரோ ஆக வைக்கிறதுக்காக அகெயின் அண்ட் அகெயின் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் வேயாக மந்த்தாக நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மணியை ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஒரு ஃபீஸ் மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்தா போதும், நம்ம நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் டைரக்ட் பிளான் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஈக்விட்டி பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஈக்விட்டி பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக முக்கால்வாசி ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் நான் சொல்லிட்டேன். அண்ட் வெரி ஹை ரிஸ்க், ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ரிஸ்க்கும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24.29%. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 30.69%. அண்ட் ஓவரால் இவங்க 17.18% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2013 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 17.18% வருஷம் கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து 4.10%, லாஸ்ட் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2.64%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 16.62%. ஸோ இதில் எதுவுமே நெகட்டிவ் இல்லை, மார்க்கெட் டவுன் ஆகியும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு. அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ்னால் இவங்களோட ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2097 ரூபா, சரியா? அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட் 100 ரூபா. அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, 69,639 crore இருக்குது. அண்ட் இவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ 30.69% லாஸ்ட் 5 இயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன், மந்த்லி நான் ஒரு 10,000 என்னோடய சேலரியிலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30%, ஓகே, ஃபார் 10 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா, நான் மொத்தமாக 12 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் 10 வருஷத்தில். எனக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 47,12,000 வருது. ஸோ ஆல்டுகெதர் அரௌண்ட் 60 lakh. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாத்த பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுலேயே நான் இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் 15 இயர்ஸாக மாற்றுறேன், சரியா? அது லேக்ஸை தாண்டி க்ரோர் கிட்ட போயிடுச்சு பாருங்களேன். ஜஸ்ட் 18 lakhs நம்ம கட்டியிருப்போம் 15 இயர்ஸில். ஆனால் நமக்கு வரக்கூடிய டோட்டல் வேல்யூ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி கிட்ட வந்துருச்சு, 2.5 கோடி கிட்ட வந்திருக்கு, கரெக்டாக?
ஸோ வந்து நம்ம லாங் டேர்மில் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ பேஷண்ட்டாக நம்ம காத்திருக்கணும். சரியா? அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் மொத்தமாக வந்து 64 ஹோல்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 64 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ், ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப டைவர்சிஃபைடாக தான் இருக்குது. ஸோ ஹோல்டிங் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் மட்டுமே 87.4%, கேஷாக 8.2% வச்சுருக்காங்க, டெப்டாக 1.6%. டெப்ட்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே கேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுருப்பாங்க, மார்க்கெட் டவுன் ஆகச்சில அதையும் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஈக்விட்டியில் 87.4%. ஸோ அந்த ஈக்விட்டியில் எப்படியெல்லாம் ஷேர் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் மட்டுமே 40.5%, மற்றதில் 27%, ஆட்டோமொபைலில் 14%, ஹெல்த் கேரில் 11%, டெக்னாலஜியில் 6.7% கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ் ரேஷியோஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம், தெரியலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ரேஷியோனா இந்த ரேஞ்சிலேருந்து இது வரைக்கும் இருந்தால் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். த சேம் வே பீட்டா, ஷார்ப், சாட்டினோ எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. மெயினாக பிஇ ரேஷியோனா 20க்கு மேலே இருந்தாலே நல்ல ஒரு ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் எங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் 100, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம போகலாம். ஸோ உங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து உங்களோட சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இதில் கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இட், நம்ம வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த பேங்க்லலாம் கம்மி ரேட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்லாவே மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இவங்களோட லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன், ஓவரால் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியூர் கம்பேரிசன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்க்கிளில் அந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பா, ஸோ அதே மாதிரி மற்ற ஃப்ளெக்ஸி கேப்போடலாம் கம்பேர் பண்ணச்சல இவங்களோட ரேட்டிங்ஸ் அப்படின்றது 5 ஸ்டாராக தான் இருக்குது. சரியா? அண்ட் த மெயின் பார்ட் நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த எக்ஸிட் லோடு, டேக்ஸ், அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 0.81% கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஒரு 1 லேக்குனா அதில் 810 ரூபா வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுத்துடணும். அதாவது நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிட் லோடு வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 1% வந்து அந்த அமௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல் 0.005. அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 20% டேக்ஸ். இதே நம்ம லாங் டேர்மில் வச்சுருந்தோம்னா டேக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா 1.25 லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸே இல்லாமல் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வரக்கூடியதுக்கு 12.5% நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வேறு எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லலாம் இது பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்களோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட நான் இன்னும் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பை தான் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ ரெண்டுமே ஃப்ளெக்ஸி கேப் தான், ரெண்டுமே ஈக்விட்டி பேஸ்ட் அண்ட் ஆல்சோ ரெண்டுமே 5 ஸ்டார் ரேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி 16.6%, வேறஸ் ஜேஎம் வந்து 3.3% கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸாக. இதே லாஸ்ட் 3 இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 24% ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி 30.7%,
ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் வந்து 28.1% ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் கம்பேர் பண்ணி பண்ணணும். ரெண்டுத்தோட ரிஸ்க் வந்து ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 rupees. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பில் தான் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து என்ஏவி ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 2097 ரூபாய். ஆனால் இங்கே 106 ரூபாய் தான். அண்ட் ரெண்டுத்தோட ஃபண்ட் ஸ்டார்டர் டேட்டு சேமாக தான் இருக்குது. ஃபண்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்குது. 69,339 crore. இதே இங்கே 5,263 crore. இங்கே ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்தால் 1% எக்ஸிட் லோடு. இங்கே ஆனால் 30 நாளுக்குள்ளே எடுத்தாலே 1% எக்ஸிட் லோட் கொடுத்தே ஆகணும். இவங்களோட லாஸ்ட் 1 year, 3 year, 5 year ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங் அனாலிசிஸ், இவங்களோட டேர்ன் ஓவர்ஸ் என்னது, ஈக்விட்டி என்னது, கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க, பிஇ ரேஷியோ என்னது அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து டாப் 10 ஹோல்டிங்ஸை வந்து ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்தில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ், ரெண்டுத்தோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குரூப் டூர் போகிற மாதிரி. ஸோ நமக்கு ரூட் தெரியணும்னு அவசியம் இல்லை, டிரைவர் இருப்பாங்க, வெஹிக்கிள் இருக்கும், நம்ம ஜேர்னி பண்ணால் மட்டும் போதும், நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிரைவர் அப்படின்றவங்க தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ். வெஹிக்கிள் தான், நம்ம போகக்கூடிய வாகனம் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். நம்மளோட டெஸ்டினேஷன் தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து ஜேர்னி பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ரிஸ்கே எடுக்காமல், நம்ம எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாமல் நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளோட ஃபண்ட் வந்து க்ரோ ஆகுது, கரெக்டாக? ஸோ இதில் ஒரு பிகினராக இருந்தாலோ, நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ, நீங்கள் சைமல்டேனியஸ்லி ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் யூ அவுட், சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் டவுட்டாக இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்காக மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.